பேசியிருக்கிறாரு. அதே போல அடுத்த தலைமுறைக்கான ஒரு எதிர்கால தம்பியாக இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் பிள்ளையார்பட்டி திருக்கோயில் கும்பாபிடேக குடமுழுக்கு விழாவிலே அருமையானது ஒரு தொகுப்புரையை நல்கிய அந்த விழாவுக்கு தொடர்ச்சியான அத்தனை நாள்களும் தொகுப்புரை கொடுத்த அன்பு தம்பி பிள்ளையார்பட்டி அறநிலை குடும்பத்தார்களில் ஒருவராகிய காரைக்குடியை சார்ந்த அன்பு தம்பி திரு சுப்பிரமணியன் வருகிறார். வந்து இறைவனுடைய அருள்தான் என்று பேசுவதற்காக வருகிறார். நிறைவாக குறித்த நேரத்தில் அவர் அந்த பேச்சை சிறப்பாக செய்வார். வாங்க தம்பி திரு சுப்பிரமணியன். நல்ல கரவொலி கொடுத்து உற்சாகமா. இனிமே பாம்பு வராதாச்சு. உட்காருங்க, நல்லா இருப்பிய. உட்காருங்க. அப்பப்ப எந்திரிச்சா எனக்கு நீங்க எந்திரிச்சா எனக்கு குப்பு குப்புன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பேசு தம்பி. வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா குண்டாம் மேனி நுடங்காது மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மதிப்பிற்குரிய நடுவரண்ணன் அவர்களே, இங்கே உரையாற்றி வீற்றிருக்கும் என் அணியை சார்ந்த தேவகோட்டை மகாராஜன் அண்ணன் அவர்களே, திசை மாறிய எதிரணியினரே, சொக்கநாதபுரம் நகர்வால் ஆன்றோரே சான்றோரே மற்றும் என்னை போன்றோரே அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய கன்னி உரையை துவங்குகின்றேன். நடுவரண்ணன் அவர்களை, உங்களின் அனுமதியோடு எதிரணியினருக்கு ஒரு கேள்வியை முன்னிறுத்த விரும்புகிறேன். எனக்கு இது கடந்த ஒரு மணி நேர அவாவாக உள்ளது. சரி, கேளுங்க. நமக்கெல்லாம் இங்கே இந்த பட்டிமண்டபத்தில் வாய்ப்பு கிட்டியது இறை அருளாலா பொருளாலா? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இறை அருளாலா பொருளாலா? பொதுவாக ஒரு குடமுழுக்கைக்கான இறையருள் கூட்டுவிக்க வேண்டும் என்றே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த சொக்கநாதபுர குடமுழுக்கு விழாவில் நமக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிட்டியது இறை பேரருளால் மட்டும்தான் என்று சொல்லி, இது சொக்கநாதபுர பூமி அல்ல, இறை பேரருளும் சொர்க்கநாத பூமி இது என்றும் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். எனக்கு இங்கே வாய்ப்பளித்ததற்கு நான் நடுவரிடம் நன்றி பாராட்டிய போது நடுவரண்ணன் கூட இறை பேரருள் என்றுதான் என்னை தொடர்பு கொண்டாரே தவிர இறை பேரருள் என்றுதான் என்னை தொடர்பு கொண்டாரே தவிர இறை பேர் பொருள் என்று என்னை தொடர்பு கொள்ளவில்லை. அதற்கு இதுவே ஒரு சிறந்த சான்று. எனக்கு இங்கே வாய்ப்பு கிட்டியதை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் இறைவனிடம் கேட்டு எனக்கு கிடைக்காத வரம் நிறைய இருக்கலாம், ஆனால் நான் கேட்காமலேயே இறைவன் எனக்கு அளித்த வைரமாக இதை கருதுகிறேன். அருமை அருமை அருமை. ஆட்சி ரொம்ப நல்லா பேசினாங்க ஆனா தலைப்போட கருமையத்தை விட்டுட்டு பைபாஸ்லயே சுத்தின மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் நடுவர் அவர்களே. இந்த ஊருக்கு வர்றதுக்கே பைபாஸ்ல வந்தாங்க, அதனால்தான் வந்து பைபாஸ்லயே போயிட்டாங்க. அப்படியே எதிரணி இரண்டாவது பேசிய நபரும் அழகாக சொன்னார்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு நாம் மனிதன் இறைவனிடம் வேண்டுவது அருளா பொருளா. ஆனா ஆட்சி கோயில் நிறைய செலவழிச்சாங்க, கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, வல்ல அழகப்பரை பத்தி எல்லாம் பேசினாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனிதன் இறைவனிடம் பெரிதும் வேண்டுவது அருளா பொருளா, செலவழிப்பது அருளா பொருளா என்று கேட்கவில்லை. மற்றும் நாங்கள்லாம் ருத்ராட்சம் அணியாம விபூதி நெற்றி நிறைய திருநீர் அணியாமல் வந்துள்ளோம் என்று சொன்னார்கள். ஆட்சி பொருள் என்ற அணிக்காக பேச வந்திருக்கின்றார்கள். நீங்க ஏன் ஆட்சி ஒரு 100 பவுன் நகையை போட்டு வந்திருக்கலாமே? ஆட்சி சொன்னாங்க ருத்ராட்சம் அணிந்து வந்தா வாங்க வாங்கன்னு கேட்க மாட்டாங்க, சாமியார்னு ஓரமா உட்கார வச்சிருவாங்க. 100 பவுன் நகையோ இல்ல சங்கிலியோ அணிந்து வந்தால் வாங்க வாங்க என்று கேட்பார்கள் என்று சொன்னார்கள். முதலில் வாங்க வாங்க என்றுதான் கேட்பார்கள், எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு பின்பு போங்க போங்க என்று சொல்லிவிடுவார்கள். ருத்ராட்சம் போட்டிருந்தா பறிக்க முடியாது, விபூதியை என்ன பறிக்கிறது? ஆட்சி அதையும் சொன்னாங்க. அருள் என்பது அகத்தில் உள்ளது, நாங்க அதை வெளியில காமிக்கல, எங்களுக்கு அருள் என்பது அகத்தில் பிறவியிலேயே இருக்கின்றது என்பதனையும் புற சின்னங்களால் அல்ல அருள், அகச்சின்னங்களால் தான் அருளின் மேன்மை இருக்குங்கிறார் என்றும் சொல்லி, பொருளை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் அருள் என்பது நம்மை பாதுகாக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும், ஆனால் அருள் என்பது நம்மை பாதுகாக்கும். அருமை அருமையான கருத்து. இங்க சின்னஞ்சிறார்கள், நம் இனத்திலே பூத்த சின்னஞ்சிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல இருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த சட்டைக்காக சண்டை போட்டிருப்பாங்க? இந்த சட்டை அண்ணனுக்கு கொடுத்தா நான் வரமாட்டேன், கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன், இந்த சட்டை தம்பிக்கு கொடுத்தா அண்ணே வரமாட்டேன், எத்தனை பேர் சண்டை போட்டிருக்காங்க? ஆட்சி சொன்னாங்க, பொருள் இருந்தால்தான் சண்டை வரும். கூடை பிறந்தவர்கள் இன்றைய நமது சமூகத்தில் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தினர்கள். எதனால்? அருளாலா பொருளாலா? பொருளால். இங்கே அருளால் தான் எல்லாரும், யாரும் தெரியாதவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இங்கே
இங்கே தெரியாதவங்களாம் ஒன்றா இருக்காங்க. நான் வந்தோன்னே யாருன்னு நிறைய பேர் எனக்கு தெரியல. எல்லாரும் எப்படி இருக்க தம்பி, எப்படி இருக்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. நடுவர் அண்ணனை பார்த்தும் ஒருத்தர் அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நடுவர் அண்ணே நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படிண்ணே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேனே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த முதியவரிடம் எங்கள் நடுவர் அண்ணன் கூறியது எல்லாம் இறையின் பேரருளால் என்றுதான் சொன்னாரே தவிர இறை பேர் பொருளால் என்று சொல்லவில்லை. நிறைய சிட்ட வச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தயார் பண்ணிருக்காரு. அண்ணன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சொன்னாங்க திருப்புகழ் அதெல்லாம். இங்கே இறைவன் மேற்கு பக்கம்தான் அருள் பாலிக்கிறார் என்று அருள் பாலிப்பதை பற்றி தான் நிறைய சொன்னார்கள். அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இங்க பேசணும்? அண்ணன் நடுவர் அண்ணன் அவர்கள் முன்னாடியே தீர்ப்பை வழங்கி விட்டார்கள். நான் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே இந்த ஊரோட திருத்தல சிறப்புகளை சொன்னேன். அண்ணன் மீண்டும் சொன்னார்கள், திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று, பொருளை சேர்க்க சேர்க்க மனம் கணக்கும் என்றும் நான் கூற விரும்புகிறேன். இங்க 100 பவுன் நகையை போட்டுட்டு நம்மளால இங்க படுக்க முடியாது. ஆனா ஒன்னும் இல்லாம இறை அருள் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா நம்ம நிம்மதியா மன நிறைவோடு இங்க படுத்து தூங்கலாம். கைதட்டுறதை பத்தி அண்ணே ரொம்ப சொன்னாங்க, கைதட்டுங்க கைதட்டுங்க அப்படின்னு. இப்ப நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல போறது ஒண்ணுதான். சிறந்த பழமொழி ஒன்று உண்டு, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்கலாம் என்று. நான் இந்த உரையை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். மொத்தமே 5 நிமிஷம் தான், இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். மன்னிக்கணும், அண்ணனோட கடிகாரம் மெதுவா ஓடுது, என்னோட கடிகாரம் ஓடவே இல்லை. அதுதான் பிரச்சனையே. பரவாயில்ல. அதனால் நான் இங்கே என்னுடைய உரையை முடிக்கும் வரையில் நீங்கள் கைதட்டினால் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அருள் வேண்டாம், பொருள் வேண்டும் என்று நினைத்தால் முன்னாடி இருக்கிறவங்க முதுக தட்டுங்க. எப்ப சண்டை வருதுன்னு நான் பாக்குறேன். முன்னாடி இருக்கவங்க முதுக தட்டுனா சண்டை வருதா, இல்ல நீங்க கையை தட்டுனா சண்டை வருதான்னு பாக்குறேன். பொருளால் என்றென்றும் சச்சரவுகளே ஏற்படுமே தவிர அருளால் தான் புண்ணியம் ஏற்படும் என்றும் சொல்லி நான் இப்பொழுது சிறிது சைவ சித்தாந்தத்திற்குள்ளும் நம்ம பொதுவா திருக்குறளையும் திருமுறையும் பார்த்தோம்னா இதுக்கு விடை கிடைத்துவிடும். மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்? அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி மேலும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் என்றுதானே கூறியிருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. இங்க எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு? அது இறை அருளாலா பொருளாலா? மேலும் இத்தனை ஜென்மங்கள் எடுத்து இத்தனை பிறவிகள் கடந்தும் இந்த பிறவியில் பொருள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றே நான் நினைக்கின்றேன். இந்த மனித பிறவியின் பயன்தான் என்ன? கடை தேறுவது ஒன்று மட்டுமே. பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை தேடி போனோம் அப்படின்னா அது கிடைச்சிரும். ஆனா அருள்ன்றது எப்படி அப்படின்னா, இறை அருள் பெற நாம் இறை தன்மையை உணர வேண்டும். இறை தன்மை அப்படின்றது ஒரு பட்டாம்பூச்சி போல. நம்ம பொருளை தேடி போனோம், ஆனா இறை அருள் வந்து நம்மளை தேடி வரும். நம்ம ஒரு இடத்துல ஒரு மன நிறைவோட மன நிம்மதியோட உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு தானா அருள் கிடைக்கும். ஆனா பொருள் நம்ம இடத்துல இருந்து கிடைக்காது, நம்ம தேடி போகணும். பட்டாம்பூச்சியே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். நம்ம இப்ப தோட்டத்துல போய் நம்ம பட்டாம்பூச்சியை தேடி பிடிக்கிறேன்னு பின்னாடியே ஓடுனா அது கையில சிக்கவே சிக்காது. ஆனா இது ஒரு மன நிறைவுடன் ஒரு தூய்மையான மனதுடன் ஒரு நிலை, நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஒரு இடத்தில் நின்றால் பட்டாம்பூச்சி தன் சிறகை விரித்து தன் தோளிலே வந்து அமரும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அருள் என்று. இன்னொன்னு, மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நாம் எதை மாம்பழம் என்று சொல்கிறோம்? மாம்பழம் என்பது பொதுவாக தோற்றத்தை குறிக்கின்றது. சுவையை வைத்துதான் நாம் அதை மாம்பழம் என்று உணர்கின்றோம். பழத்திற்கு சுவை என்ற தன்மையும், மலருக்கு வாசனை என்ற தன்மையும், சூரியனுக்கு வெப்பம் என்ற தன்மையும், இந்த ஒளிபெருக்கிக்கு ஒளிதான் தன்மை. இந்த ஒளிபெருக்கி என்பது ஒரு பொருள் மட்டுமே. அதே மாதிரி இறைத்தன்மை என்பது, அருள் என்பது ஒரு தன்மை, இறை என்பது பொருள். அருள் இருந்தால்தான் பொருளுக்கும் அர்த்தம் உண்டு என்றுதான் நாங்கள் அதை சொல்கின்றோம். இதைத்தான் வள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா என்று மிக அழகாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியுள்ளார். இறைவனை உணர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, இறை தன்மையை உணர வேண்டும் என்று சொல்கின்றார். அவர்களுக்கு துன்பம் இல்லை என்றும் சொல்கின்றார். இறைத்தன்மையை உணர்வது ஆன்மீகம், ஆன்மீகத்தில் நிறைந்திருப்பது அருள், அருளில் அடக்கமுற்று இருப்பதே பேரானந்தம். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்
ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி டிமானிட்டைசேஷன் அறிவிச்ச போது பொருள் இருந்தவங்களாம் என்னாச்சு? 500, 1000, 2000 சேர்த்து வச்சோம். என்னாச்சு? பொருளுக்கு கேரண்டி கிடையாது, அருளுக்கு என்றென்றும் கேரண்டி உள்ளது. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. இந்த பொம்பளையை சேர்த்து வச்சிருந்த ரூபாயெல்லாம் பார்த்தா வெளியே வந்துச்சு. அடுத்த வீட்டு லட்சுமி ஆட்சி பணம் மாற்ற முடியலையா, நீங்க மாத்தி கொண்டாங்கன்னு இவங்க, அவங்க எய்த்த வீட்டு லட்சுமி ஆட்சி அவங்க மாற்ற முடியலன்னு இவங்க அவங்க பணத்தை எய்த்த வீட்டுல பேரை சொல்லி மாத்தினாங்க. அப்பதான் மேலும் பொருள் இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாம் வீடு தேடி வரும். ஆனா அருளுக்கு அப்படி கிடையாது. நிம்மதியா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம். எந்த ஜிஎஸ்டி இல்லாத ஒரே பொருள் அருள் மட்டுமே என்று அறிவிக்கப்படுகிறது. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றுதானே ஆழ்வார் அவர்களும் கூறியிருக்கிறார். இறை தேடுவது, நாங்க பொருள் வேண்டான்னு சொல்லல, ஆனால் இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது பொருளால் வரும், நெகிழ்ச்சி என்பது அருளால் வரும், நிம்மதி என்பது பேரருளால் மட்டுமே கிட்டும் என்று சொல்லி, அருளுண்ட வாழ்க்கைக்கு பொருளுண்டு, ஆனால் பொருளுண்ட வாழ்க்கைக்கு அருள் இல்லை, என்றும் இல்லை என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அருள் உண்ட வாழ்க்கைக்கு பொருள் உண்டு, பொருள் உண்ட வாழ்க்கைக்கு என்றென்றும் அருள் இல்லை, என்றைக்குமே அருள் இல்லை. நேரம் உண்ட வாழ்க்கைக்கு அப்புறம் திருமுறையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லா கதையும் கேட்டிருப்பீங்க. நம்ம இப்ப நிறைய பொருட்செலவு செய்து கைலாயம் சென்று கைலை மாமணி என்ற பட்டம் எல்லாம் சூட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனே நேரில் காட்சி அளித்தார். அதே போன்று அப்பர் பெருமானுக்கும் இறைவனே நேரில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது, நீராடி கொண்டிருக்கும் போது இறைவனே நேரில் காட்சி அளித்தார். 63 நாயன்மார்களில் அமர்ந்த நிலையில் இருப்பது காரைக்கால் அம்மையார் மட்டுமே. அம்மையே என்று அருள் புரிந்தார். அதே போல பூசலார் நாயனார் கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பல்லவ மன்னர் ஒருத்தர் பெரும்பொருட் செலவு செய்து ஒரு கோயிலை கட்டினார். அதே சமயம் நமது பூசலார் நாயனார் வறுமையில் இருந்த போதும் மணக்கோயில் ஒன்றை கட்டினார். ஆனால் சிவபெருமான் அவர்கள் மணக்கோயில் கட்டிய இவருடைய கும்பாபிஷேகத்திற்குத்தான் சென்றாரே தவிர பெரும்பொருட் செலவு செய்து கட்டிய மன்னர் கும்பாபிஷேகத்திற்கு செல்லவில்லை. அருமை. அதுவும் 63 நாயன்மார்களில் மற்ற 62 நாயன்மார்கள் அனைவரும் பிரகாரத்திலே அருள் பாலிக்கின்றனர். பூசலார் நாயனார் ஒருவர் மட்டும்தான் கற்பக கிரகத்தில் மூலஸ்தானத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறை பேரருள் நம் பூசலார் நாயனாருக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்ல ஒரு கரவொலி கொடுத்து அன்பு தம்பிய வாழ்த்தனம். சைவ சித்தாந்தம், மிகப்பெரிய ஆன்மீக தாத்பரியங்கள், எல்லாருடைய ஆன்மீக கருத்துக்களுடைய சாரை எடுத்து அழகா கொடுத்தார். இவர் படித்திருக்கிற துறையை கேட்டேன். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தம்பி, பொறியியல் துறை படித்துவிட்டு கலசலிங்கம் கல்லூரியிலே துணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற இளவல். ஆனா தமிழ்லையும் ஆன்மீகத்திலையும் என்ன அழகா எடுத்து பூசலார் நாயனாருடைய செய்தியிலிருந்து அழகா எடுத்து சொன்னார். இந்த கும்பாபிஷேகத்தோட அழகா பொருத்தி சொல்ல வேண்டிய தலைப்புக்கு தோதான விஷயத்தை சொல்லுங்க. நடுவரண்ணன் அவர்களின் அனுமதியுடன் நான் இங்க முதல் மேடை ஏறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்ட்டையும் சொன்னேன், பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் எப்படி பேச போறேன்னு தெரியல, பாக்குறதுல நான் தான் சின்ன பையனா இருக்கேன் அப்படின்னு. அந்த பயம் எல்லாம் போனது எதனால? இறை பொருளாலா, இறை அருளாலா? இறைவன் அதை உணர்ந்து அடியனுக்கு உதவி செய்து விட்டார். நன்றி நன்றி நன்றி. இல்ல இப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையா நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. நான் அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நமக்கு கொடுத்துருக்கிற நேரம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்குள்ளதான் வர்றேன். பட் இருந்தாலும் ஆரம்பிச்ச நேரம் கொஞ்சம் தள்ளிருச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேர் அழகா உட்கார்ந்து கேட்கறீங்க பாருங்க, எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை கேட்கறது ஒரு பெரிய சிறப்பு. செல்வத்துள் செல்வம், அவ்வளவு பேரும் படிச்சியே ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு ரூர்ல கேட்டேன், செல்வத்துள் செல்வம், ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம், அங்கே பேசப்படான்னு அர்த்தம். நீங்க எல்லாம் அழகா தம்பி அருமையா சொன்னாங்க. நல்ல விஷயங்களை தொகுத்து இதான் பேச்சுக்கு தேவையான அந்த பயிற்சி முறைங்கிறது அழகா தயார் பண்ணி
இந்த பொருள் உண்ட வாழ்க்கைக்கு அருள் கிடையாதுன்னாரு. அது ஒரு நல்ல அந்த தலைப்பு சார்ந்து சிந்தித்த விதம் நிறைவான ஒரு முடிவு அவர் கருத்தை வச்சிருக்கிறார்.